ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து ரிட்டயர்மென்ட் பிளானிங் பத்தி பார்க்கலாம். இதுல மெயினா வந்து நம்ம பார்க்க போறது வந்து எஸ்டபிள்யூபி வெர்சஸ் டிவிடெண்ட் பிளான். எது வந்து பெட்டர் ஃபார் ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிட்டயர்மென்ட் பிளானிங்ல உங்களுக்கு வந்து அச்சீவிங் த கோல்ஸ்ல வந்து ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும் மெயினா. எந்த ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணா பெட்டரா இருக்குங்கிற மாரி பார்க்கணும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது, நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆர் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான், டிவிடெண்ட் பிளான்ஸ் அண்ட் அதர்ஸ் நெறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஃப்ளெக்சிபிள் ஸ்கீம்ல போட்டுட்டு, நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிய சூஸ் பண்ணலாம். டியூரேஷன் ஆஃப் வித்ட்ராயல். ஃபார் எக்ஸாம்பிள் 50 லேக்ஸ் அது மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி யூ கேன் சூஸ் த ஃப்ரீக்வன்சி வித் தேர் வித்ட்ராயல்ஸ் ஆஸ் பெர் த நீட்ஸ். நமக்கு தேவையானது தகுந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது தகுந்த மாரி. வித்ட்ரா கெயின்ஸ் ஒன்லி. அப்போ வந்து அ யூ கேன் லீவ் த இன்வெஸ்டட் கேப்பிட்டல் அண்ட் வித்ட்ரா ஒன்லி த இன்கிரீஸ்ட் அமௌண்ட். இப்போ நீங்க இதுலேருந்து வர இன்கிரீஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் வித்ட்ராயல்ல வருமே தவிர, இன்வெஸ்டட் கேப்பிட்டல் அப்படியே இருக்கும் அதுல. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் complement systematic investment plans which focus on developing wealth via regular payments. அது வழியா தான் உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து டிவிடெண்ட் பிளான். டிவிடெண்ட் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி இன் விச் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் ரிசீவிங் பீரியாடிக்கலி டிவிடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ் இன்கம் அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன். அத வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபண்ட் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இது நெறைய பேர் வந்து இத பத்தி அ பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஒரு ரிட்டயர் சீக்கிங் ரெகுலர் இன்கம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ஸ் ஆஃபர் புரோவைடட் கிரேட்டர் பிரெடிக்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அது வந்து உங்களுக்கு இது வந்து குடுக்குது. எஸ்டபிள்யூபி வந்து ரிட்டயர்ஸ் டிசைட் வித்ட்ராயல் அமௌண்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு வந்து ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ வேணும் அப்டின்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வேணும் அப்டின்னு சொன்னோம்னா, ஒரு பல்க் அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். நான் சொன்ன மாரி ஒரு 50 லேக்ஸ் ரூப்பீஸ வந்து நீங்க வந்து போடுறீங்க. எனக்கு வித்ட்ராயல் ஆஃப் 25,000 மந்த்லி வைல் ரிமைனிங் கார்பஸ் வந்து எனக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் எடுக்கலாம். இது வந்து எஃபெக்டிவ் சொல்யூஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபார் லாங் டெர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிட்டயரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி பண்ணும்போது, நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான பார்க்கலாம். சேஃப்டி அண்ட் பிரின்சிபிள்ஸ், இன்கம் டாக்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க வந்து பவர் ஆஃப் கார்பஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்டா நீங்க வந்து அ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குட் பிராக்டிஸ் ஃபார் ரிட்டயரி கேன் இன்வெஸ்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட் சேஃப்டி அண்ட் ஷுட் கன்சிடர் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் பீட் இன்ஃப்ளேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா 7% அப்படிங்கிற மாரி இருக்கு இன்ஃப்ளேஷன்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்லாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்டபிள்யூபி ஃபேன் வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஆப்டிமைஸ் டாக்ஸ் லயபிலிட்டி அண்ட் பீட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கும்போது இதை சூஸ் பண்றோம். எஸ்டபிள்யூபி வித்ட்ராஸ் ஃபிக்ஸட் அமௌண்ட் பீரியாடிக்கலி ஃப்ரம் தேர் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கார்பஸ். த அட்வான்டேஜ் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி. கெயின்ஸ் வந்து போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து டாக்ஸ்டு. இது வந்து லாங் டெர்ம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூ கேன் கெயின் அப் டு 1 லேக்ஸ் எக்ஸாம்ட் ஆனுவலி. இன் கான்ட்ராக்ட்ஸ் டிவிடெண்ட் பிளான்ஸ் வந்து டாக்ஸ்டு இன்வெஸ்டர் ஸ்லாப் ரேட் லீடிங் டு ஹை டாக்ஸ் அவுட்ஃப்ளோஸ். அடிஷனலி டிவிடெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிஷன் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் லேக்கிங் ப்ரெடிக்டபிலிட்டி. இதில வந்து ப்ரெடிக்டபிலிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து இதில வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மேனர்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டயரி இன்வெஸ்டட் 50 லேக்ஸ் இன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் வித் எஸ்டபிள்யூஎஃப் ஆஃப் 30,000 மந்த்லி ஹி கேன் வித்ட்ரா 3.6 லேக்ஸ் ஆனுவலி என்ஜாயிங் மினிமம் டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கும். The corpus continues to grow. His friend relying on dividends faced tax hikes due to slab reduction in consistent payouts. இதுதான் எஸ்டபிள்யூபியோட அட்வான்டேஜ். இதில இன்கம் டாக்ஸ் இன்கம் ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் அப்படிங்க பார்க்கும்போது, எஸ்டபிள்யூபி வெர்சஸ் ரிட்டயர்மென்ட் பார்க்கும்போது, இப்போ நீங்க வந்து ஒரு டோட்டல் இன்கம் இஃப் இன்கம் ஆஃப் டிவிடெண்ட் இஸ் 3 லேக்ஸ் அண்ட் யுவர் டாக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் அப்படிங்கிற மாரி வரும்போது, 13 லேக்ஸ் யூ வில் எண்ட் அப் பேயிங் டாக்ஸ் அந்த மாரி வந்துரும். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரேட் ஆஃப் 15% ஆன் 2 லேக்ஸ். இப்போ ஃப்ரம் 10 டூ 12 லேக்ஸ் போகும்போது அண்ட் 20% ஆன் 12 டூ 13 லேக்ஸ் அப்படிங்கிற மாரி வரும். யுவர் டாக்ஸ் டோட்டல் டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் இன்கம் வில் பி 50,000 ஃபார் பிளஸ் செஸ்.
வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஸ்லாப்ல உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து டாக்ஸ் லயபிலிட்டியும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அந்த அதர் சைடு இஃப் யுவர் இன்கம் ஃப்ரம் எஸ்டபிள்யூபி assumes that you have taken SWP after 1 year of investing, so you have long-term capital gain. In this case, your total income tax rate will not change if you have taken fund liquid saving and balance advantage fund. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12.5% அதோட டாக்ஸ் கெயின் தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஆம், டிவிடெண்ட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி ஃபண்ட் வந்து அட்வான்டேஜ் இருக்கு. இதில் டாப் எஸ்டபிள்யூபி ஃபண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 22% கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் க்ரோத் இவங்க வந்து 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டாடா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் ரெகுலர் பிளான் 21% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஹைப்ரிட் ஈக்விட்டி க்ரோத் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 50 lakhs அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மந்த்லி வந்து 25,000 எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து விட்ராயல் இதுவும் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா லம்சன் அமௌண்ட் ஆஃப் 1 lakh போடுறாங்க. டோட்டல் விட்ராயல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபண்டுக்கு 2 lakhs 4,000, அடுத்த ஃபண்டுக்கு 1,95,000, தேர்ட் ஃபண்டுக்கு 1,92,000, ஃபோர்த் ஃபண்டுக்கு 1,86,000, ஃபிஃப்த்து ஃபண்டுக்கு 1,86,000 இது மாதிரி விட்ராயல் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இதோட அட்வான்டேஜ். அதுக்கடுத்து டாப் பெர்ஃபார்மிங் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ் இது பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் ஆஃப் 3 years ஆனுவல் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 8.61% கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட் இது வந்து டிவிடெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8.56% வந்து ஆனுவல் டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஹெச்எஸ்பிசி ஃப்ளெக்ஸி கேப் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட் 8.17% டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்தாக வந்து பந்தன் ஃப்ளெக்ஸி கேப் ரெகுலர் ஐடிசி டபிள்யூ ஃபண்ட் 7.65% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்தாக வந்து டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப் ரெகுலர் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட் 7.47% வந்து டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். உங்கள்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி பிளானுக்கு போகலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கலாம். சில பேருக்கு 20 lakhs கிடைக்கும், சில பேருக்கு 30 lakhs கிடைக்கும், சில பேருக்கு 50 lakhs கிடைக்கும். அந்த பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு எஸ்டபிள்யூபி பிளானில் போயிட்டு மந்த்லி பேசிஸில் எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வேணும். ஏன்னா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சில பேருக்கு ரெகுலர் கிராசரிஸ் வாங்குறது இருக்கும், மெடிசின்ஸ் வாங்குறது இருக்கும், ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது மெயினாக வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி இது எஸ்டபிள்யூபி மெத்தடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் மாதிரி வரணும்னு சொன்னால் ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் இதோட பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் ஈல்டு. எனக்கு கேட்டால் எஸ்டபிள்யூபி ஃபண்டை வந்து ரிட்டையரிஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் கம்பேர் டு ஐடிசிடபிள்யூ ஃபண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.